இவர்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் மீது, பள்ளியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் மீது அக்கறை இருக்கா? இல்லை. தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த நிதியும் கொடுக்கறது இல்ல, தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களையும் தருதில்ல. மெட்ரோ ரயில் கேட்டா கோவைக்கு அதை விட ஜனத்தொகை கம்மியா இருக்கக்கூடிய எத்தனையோ ஊர்கள்ல வட இந்தியால கொடுக்கறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் கோவைக்கு கேட்டா மெட்ரோ ரயில் உங்க ஊர்ல மக்கள் தொகை இல்லை, நான் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றிலும் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். 100 நாள் வேலை திட்டம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டம். மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நிறுத்தியே தீருவேன் என்று 100 நாள் வேலையை குறைச்சிக்கிட்டே வந்து இப்ப சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நாங்க தான் முடிவு பண்ணுவோம் எந்த கிராமத்துல என்ன வேலை கொடுக்கணும், யாருக்கு வேலை கொடுக்கணும், எத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும்னு. அந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணத்தை குறைத்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த போது எதிர்த்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்த்தது நம்முடைய முதலமைச்சர். ஆனா அமைதியா அதை கூட ஏற்றுக்கொண்டது யாரு? எடப்பாடி பழனிசாமி. 100 நாள் வேலை அதை கூட கொடுக்க மாட்டேன்னு மோடி அரசாங்கம் சொல்கிறது. அதை எதிர்க்க முடியல. தேர்தல் அறிக்கையில சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி, நான் 100 நாள் வேலையை 150 நாளா உயர்த்தி கொடுப்பேன். 100 நாள் வேலையே காப்பாத்துறதுக்கு உங்களால குரல் கொடுக்க முடியவில்லை. 150 நாள் நீங்க எங்க வேலை கொடுப்பீங்க? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்க இதுவரைக்கும் எதையாவது நிறைவேற்றிருக்கீங்களா? செல்போன் கொடுக்கிறேன் நீங்க. பழைய அதிமுக தேர்தல் அறிக்கையில 2016 வந்த தேர்தல் அறிக்கையை எங்கேயா தேடி இன்டர்நெட்ல கூட இருக்கு, படிச்சு பாருங்க. 27வது பக்கத்துல செல்போன் கொடுக்கிறேன் நாங்க. யாருக்காவது கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே எதையாவது செய்கிறேன் என்று சொன்னா செய்யாம இருந்திருக்காங்களா? இல்லை. செய்து தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேனாரே, தந்தாரு. நம்முடைய முதலமைச்சர் விடியல் பயணம் தருகிறேன் என்றால் செய்து தந்தார். அதே போல இந்த சகோதரிகளுக்காக 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்குகிறேன் என்றார், தந்தார். கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றக்கூடியவர்கள். அந்த நம்பிக்கையோடு தான் இன்னைக்கு சகோதரிகள் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், வவுச்சர் தரேன், உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜ் தரேன், இதை தரேன், அதன்னு திணிக்க மாட்டேன். உங்க வீட்டுல எது இல்லையோ, உங்களுக்கு எது தேவையோ ஃப்ரிட்ஜ் தரேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆட்சிக்கு வரமாட்டாரு, எதையும் நிறைவேற்றவும் மாட்டாரு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்க வீட்டுல இருக்கிற பொருளையே நான் திருப்பி வாங்கி தரேன்னு சொல்லல. உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்லையா, வாங்கிக்கோங்க. கிரைண்டர் இல்லையா, வாங்கிக்கோங்க. வாஷிங் மெஷின் இல்லையா, வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள். நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், அதையும் பயன்படுத்தி உங்கள் தேவையை, நீங்கள் நினைக்கக்கூடிய தேவையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த தேர்தல் அறிக்கையிலே அடுத்த 5 ஆண்டுகளில எல்லார் வீட்லயும் பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் லேப்டாப் வாங்கணும்னு ஆசை. அந்த லேப்டாப்பை கூட நிறுத்தினதே எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியில தான். மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த 5 ஆண்டுகள்ல நம்ம ஆட்சியில 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும், மடிக்கணினிகள் வழங்கப்படும். 10 லட்சம் வீடு, கலைஞர் கனவு இல்லம் உள்பட பல்வேறு திட்டங்களின் வழியாக தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளிலே 10 லட்சம் வீடுகள் கட்டப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும்.
மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 1500 இருந்து 2500 உயர்த்தி வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை 5 ரூபாய் ஒவ்வொரு லிட்டருக்கும் அதிகமாக கொடுத்து வாங்கப்படும். பால் விற்கக்கூடியவர்கள் இருக்கீங்க இல்லையா, ஆடு மாடு வச்சு, அவங்களுக்கு அவங்க விற்கும் போது அரசாங்கம் உங்ககிட்ட இருந்து பால் வாங்கும் பொழுது 5 ரூபாய் அதிகமாக லிட்டருக்கு கொடுத்து இனிமேல வாங்கப்படும். 24 மணி நேரம் ரொம்ப நாளா கால்நடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கையை ஏற்று 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் இயக்கப்படும். ஏன்னா இரவுல போய் ஏதாவது மருத்துவர்களை பார்க்கணும்னா தவித்து போகிறீர்கள். அதை சரி செய்வதற்காக தேர்தல் வாக்குறுதியிலே இதையும் உங்களுக்காக உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த பகுதியில் முன்பு விசைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்ட 750 யூனிட் இலவச மின்சாரம் இப்போது 1000 யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலம் 50,000 நெசவாளர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சூலூர்ல 22 கோடி 2.2 கோடி மதிப்பீட்டில் புதிய சந்தைப்பேட்டை உருவாக்கப்பட்டுள்ளது. சூலூர் தாலுகா அரசு மருத்துவமனை, அவசர சிகிச்சை பிரிவு, எக்ஸ்ரே எடுத்தல் மையம் போன்றவை அமைக்கப்பட்டுள்ளது. பேரூராட்சியில சுமார் 4 கோடி அளவில் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. கருத்தம்பட்டி நகராட்சியில சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் தீயணைப்பு நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இனி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை, உங்களுக்கு பிடித்த வாக்குறுதிகளை எல்லாம் முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக சேர்மனூர் பகுதியில புதிய ஜவுளி பூங்கா மற்றும் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிகள் கட்டித்தரப்படும். சுல்தான்பேட்டை செஞ்சேரி மலை பகுதியிலே புதிய அரசு மருத்துவமனை அமைக்கப்படும். சூலூர் தினசரி சந்தையை உலகத்தரம் வாய்ந்த முறையிலே புதுப்பித்து குளிரூட்டப்பட்ட காய்கனி சேமிப்பு கிடங்கு அமைக்கப்படும். சூலூர் பகுதியில சர்வதேச தரத்திலான உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். சூலூர் நகரின் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புதிய சுற்றுச்சாலை அமைக்கப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். நமக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் இல்லை, தமிழ்நாட்டிற்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி, நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலம், தமிழ்நாடு அதன் சுயமரியாதையை விட்டுவிடாமல் தொடர்ந்து நம் உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து இயங்க செயல்பட உங்களோடு நின்று போராடக்கூடிய ஒரே இயக்கம், ஒரே தலைவன் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களோடு பயணிக்க எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தாருங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டே இருப்போம். அதை செய்யக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் உதயசூரியன். நன்றி, வணக்கம்.